ம். இன்னைக்கு உமா சுவாமிநாதன் மாமில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. நமஸ்காரம் எல்லாருக்கும். 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம். அது நேத்தி ஆரம்பிச்சோம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்லோகம் மட்டும் பார்த்தோம். கர்ம சந்நியாச யோகத்துல கர்மயோக நிஷ்டை, சந்நியாச யோக நிஷ்டை, இது ரெண்டத்தை பத்தியும் மாறி 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 சொல்றான். அதாவது ஒரு சாங்கிய யோகி என்ன மாதிரி அவனுடைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவான், அவனுடைய இலக்கணம், அவனோட சிறப்பு. அதே மாதிரி ஒரு கர்மயோகியுடையது ஒரு கம்பேரிசன் மாதிரி மாறி மாறி வரும். இத பத்தி வரும், அப்புறம் அதை பத்தி வரும்னு ஒரு மிக்சடா இருக்கும் இந்த இதுல. சோ இந்த அத்தியாய ஆரம்பத்திலேயே என்ன பண்ற, 4வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் உபதேசம் பண்ணும் பொழுது கர்மயோகத்தை பத்தி சிறப்பா சொல்லும் பொழுதும் நடுவுல அந்த ஞான யோகத்தின் சிறப்பையும் சொன்னதுனால அர்ஜுனனுக்கு இதுவா அதுவா நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு திருப்பியும் கன்ஃபியூஷன் வந்ததுனால பகவான்கிட்டயே கேட்கிற, எனக்கு எது மேன்மையை தரக்கூடியதோ அதை நீங்களே சொல்லுங்க. நீங்க கர்ம சந்நியாசத்தை பத்தி, அதாவது ஞான யோகத்தை பத்தியும் சொன்னேன், பின்னாடி கர்ம யோகத்தை பத்தியும் புகழ்ந்து சொன்னேன். அதனால இது ரெண்டுத்துல எதுன்னு என்னால தீர்மானிக்க முடியல, நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எது சிறந்தது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பகவான் முதல்ல சொல்ற, கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டுமே நம்மளுக்கு மேன்மை தரக்கூடியதுதான். இருந்தாலும் கர்ம ஞான யோகத்தை காட்டிலும் கர்ம யோகம் சிறந்தது. எதனால? ஏன்னா அது எளிதானது. அதனால அது ஒரு பாயிண்ட் மேல. ரெண்டுமே ஈக்குவல் பலன். ஒண்ணு கொஞ்சம் ஈஸி வே, ஒண்ணு டிஃபிகல்ட் வேங்கிறதுனால ஈஸி வேய சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ற பகவான். சோ இப்ப இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ செகண்ட் ஸ்லோகால இததான் சொல்ற, ஒரு ஜிஸ்ட் முதல்ல கொடுத்துட்டார். இது ரெண்டுத்துல இதுதான், இது ரெண்டுத்தோடைய கோல் பார்த்தோம்னா அந்த பரமாத்மாவை அடைவதுதான். இருந்தாலும் ஒரு சாதகனுடைய ஒரு சாதனை எளிதாக எது எளிது அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியால பார்க்கும் பொழுது சாங்கிய யோகத்தோட கர்ம யோகம் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார். இப்போ 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஞேய ச நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹஹ, பாஹோர்க்கு ஹஹ பண்ணின்றுங்கோ, சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. உமா சுவாமிநாதன் மாமி. நமஸ்காரம் மேடம். நேயஸ்ஸ நித்ய சந்நியாசி ஏயஸ்ய நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹஹ நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹக சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹக சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஞேயஸ்ய நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹக சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஓகே. சோ நம்மளுக்கெல்லாம் ஒரு தாட் வரும், எதுக்கு இப்படி போட்டு அவர் குழப்பின்றே இருக்காரு. ஒரு உபதேசம் சொல்லும் பொழுது இப்போ இதுதான் சிறந்ததுன்னு சொல்றார், கர்மயோகம் எளிதானது அதனால சிறந்தது. எதுக்கு அப்புறம் திருப்பியும் அவர் சாங்கிய யோகத்தோட பெருமையை சொல்றார்? இதனால குழப்பம் தானே வருது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தோணலாம். அர்ஜுனனுக்கு குழம்பி கிடக்கார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஏன் அவர் போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்றாருன்னு. எப்பவுமே ஒரு இது நம்மளுக்கு ஒரு ஞானம் பிறக்கணும் அப்படின்னா நம்ம அலசி ஆராயறது, கேள்விக்கு மேல கேள்வி நமக்குள்ள அந்த கம்ப்ளீட் என்லைட்டன்மெண்ட் நமக்குள்ள வரணும்னா
பல்வேறு கேள்விகள், ஒரு கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சிருதுன்னு அப்பாடா சரி சொல்லிட்டாருப்பா, கர்மயோகம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து அதுதான் அதோட முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அவனுக்கு அந்த தாட் ப்ராசஸ் போகாது. ஓகே ஐ காட் திஸ். இப்ப அவர் அதனாலதான் இதை திருப்பியும் இன்னத்தோட இது. சோ இன்னும் அவனுக்கு நிறைய தாட்ஸ் பாண்டரிங் திருப்பியும் வரும், கேள்விகள் வரும். ஒரு கம்ப்ளீட் என்லைட்டன்மெண்ட் அர்ஜுனனுக்கு கிடைக்கணும் என்பதற்காகவே அவர் திருப்பியும் வேற இதெல்லாம் சொல்லிட்டே வர. ஸோ நாட் டைரக்ட் டு த பாயிண்ட். இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் பேப்பரே எழுதுறோம்னா நிறைய நம்ம வந்து அதை அலசி ஆராய்ஞ்சுதான் கடைசியில ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு வருவோம் இல்லையா? டைரக்டா ஒரு ஃபேக்டை மட்டும் எடுத்து அப்படியே இது பண்ண மாட்டோம். அந்த மாதிரிதான் இது. ஒரு ஃபுல் என்லைட்டன்மெண்ட் வரணும் அப்படின்னா நிறைய நம்மக்குள்ள கேள்விகள், ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சுன்னா அது இல்லைனா அப்படின்னு இன்னும் பல கேள்விகள் நமக்குள்ள வந்து அது ஃபுல் அந்த இது வந்தாதான் நம்மளுக்கு அந்த ஞானம்ங்கிறது பிறக்கும். அதனாலேயேதான் இவர் வந்து அந்த டு த பாயிண்ட் வந்து அதை மட்டும் ஆன்சர் பண்ணாம பல்வேறு அதர் திங்ஸையும் சொல்ற. சோ தட் அதுலயும் அவன் திருப்பியும் தாட் ப்ராசஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இங்கேயும் இப்ப திருப்பியும் ஆரம்பிக்கிற நம்மளும் அதே அவனாட்டமே கொஞ்சம் குழம்பி நம்மளும் யோசிப்போம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், ஒரு தியரி, தத்துவம். என்ன அப்படின்னா, கர்மயோகிங்கிறவன் எப்பவுமே சந்நியாசி தான். எப்படி பயங்கர கன்ஃபியூஸா இருந்தா திருப்பியும் என்னத்துக்கு இப்ப அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறாரு அப்படின்னு நம்மளுக்கும் தோணும். கர்மயோகிங்கிறவன் எப்போதும் சந்நியாசி தான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, ஒரு கர்மயோகிங்கிறவனுக்கு விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது. அதே மாதிரி பற்றுங்கிறது கிடையாது. எந்த பொருளையும் அவன் விரும்புறது இல்லை. அதே மாதிரி இந்த இரட்டைகள் எல்லாத்துலயுமே சமபாவனையோட இருப்பான். இதெல்லாம் தான் கர்மயோகியுடைய குவாலிட்டிஸ் நம்ம பார்த்தோம். சோ ஆக்சுவலா பார்த்தா ஒரு சந்நியாசிக்கும் இதே ஒரு குவாலிட்டிஸ் தான் இருக்கும். ஏன்னா அவனும் அந்த விருப்பு வெறுப்பு அதெல்லாம் இல்லாதவன்கிறவன் தான் உண்மையான சந்நியாசி. அதனாலேயே ஒரு கர்மயோகிங்கிறவன் எப்பவுமே சந்நியாசி தான் அப்படின்னு. சோ அவன் வந்து எப்பவுமே அந்த கர்மயோகிங்கிறவன் சந்தோஷமா தான் இருப்பான். அவன் ஈஸியா அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவான். ஒரு சந்நியாசி எப்படி விடுபடுறானோ அந்த மாதிரி அந்த கர்மயோகிங்கிறவனும் கிட்டத்தட்ட இல்ல, அவனும் ஒரு சந்நியாசி தான் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற. அடுத்தது அதாவது இப்ப ரெண்டுத்தோட கோலும் வந்து இத நீ கர்மயோக நிஷ்டைய இது பண்ணாலும் சரி, கடைபிடித்தாலும் சரி, ஞான யோக நிஷ்டை கடைபிடித்தாலும் சரி, ரெண்டுத்தோடைய பயனும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றான். இலக்குங்கிறது ஒண்ணுதான். அது என்ன அப்படிங்கிறது தான் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அததான் இப்ப சொல்ல போறேன். சாங்கிய யோகௌ பிருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்தித சம்யக். இக்கு போட்டு முடிச்சுக்கோங்க. உபயோர், ஊ போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. உபயோர் விந்ததே பலம். வாணி ராமகிருஷ்ணன் மேம். சாங்கிய யோகௌ பிருதக் பாலாஹ சாங்கியயோகோ பிரதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதः சம்யக் ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். உபயோர்விந்ததே பலம். சாங்கியயோகோ பிரதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். சாங்கியயோகோ பிரதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். ஓகே, நெக்ஸ்ட் வினு. கூப்பிட்டுட்டுமா மேம்? நான் நீங்க ஆமா. ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறம் தானே கூப்பிட்டுட்டேன். சாரி மேம். வித்யாஜி மேம். யத் சாங்கியை பிராப்யதே
ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யஹ் பஷ்யதி ச பஷ்யதி யத் சாங்கியைः பிராப்யதே ஸ்தானம் यत्साङ्ख्यैः प्राप्यते स्थानम् தத்யோகைரபி கம்யதே तद्योगैरपि गम्यते ஏகம் சாங்கியம் ச யோகம் ச एकं साङ्ख्यं च योगं च யஹ் பஷ்யதி ச பஷ்யதி यः पश्यति स पश्यति यत्साङ्ख्यैः प्राप्यते स्थानम् तद्योगैरपि गम्यते एकं साङ्ख्यं च योगं च यः पश्यति स पश्यति यत्साङ्ख्यैः प्राप्यते स्थानम् तद्योगैरपि गम्यते एकं साङ्ख्यं च योगं च यः पश्यति स पश्यति. ஓகே சோ இங்க ரெண்டு ஸ்லோகமா என்ன சொல்றாரு அப்படின்னா சாங்கிய யோகம் கர்ம யோகம் ரெண்டுமே அந்த இலக்குங்கிறது ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. அது என்ன இலக்கு? அந்த பரமாத்ம தத்துவ ஞானத்தை அடைந்து அந்த பரமபதத்தை அடைவது. அதுதான் இலக்கு. ரெண்டுத்துடைய எண்டு கோலுமே அந்த பரமாத்மாவை அடையிறதுதான். சோ ரெண்டுத்துக்கும் பயன் ஒண்ணுதான், வெறும் வழிதான் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அமெரிக்காக்கே போறோம், ஃபிளைட் இருக்கு, சென்னையில இருந்து போறோம்னு வச்சுக்கோங்க. சில பேரு ஜெர்மனி வழியா போவா, சில பேரு இந்த கண்ட்ரி லண்டன் வழியா போவா. அந்த மாதிரி வேற வேற மார்க்கம் இருக்கு. பட் இந்த எண்டுங்கிறது அந்த அமெரிக்கா போய் சேர்றது தான். இப்படி போனா என்ன, அப்படி போனா என்ன அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரிதான் இது. ஞான யோகமும் சரி கர்மயோகமும் சரி, இந்த எண்டு கோலுங்கிறது அந்த பரமபதத்தை அடைவதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ கர்மயோகத்துல என்ன ஸ்பெஷல், அந்த கர்மயோக சாதனையில என்ன சிறப்பு, என்ன பெருமை அப்படிங்கறத சொல்ல போற அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல. சந்நியாசஸ் து மகாபாஹ துக்க மாப்து மயோகதஹ யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரே நாதிகச்சதி. வித்யா வெங்கட் மேம். சந்நியாசஸ்து மகாபாஹக சந்நியாசஸ்து மகாபாஹः துக்கமாப்துமயோகதः துக்கமாப்துமயோகதः யோகயுக்தோ முனிர்பிரம்ம யோகயுக்தோ முனிர்பிரம்ம நச்சிரேணாதிகச்சதி. நச்சிரேணாதிகச்சதி. சந்நியாசஸ்து மகாபாஹः துக்கமாப்துமயோகதः யோகயுக்தோ முனிர்பிரம்ம நச்சிரேணாதிகச்சதி. சந்நியாசஸ்து மகாபாஹः துக்கமாப்துமயோகதः யோகயுக்தோ முனிர்பிரம்ம நச்சிரேணாதிகச்சதி. ஓகே சோ இங்க அழகா ஒண்ணு சொல்றார். அதாவது அந்த சந்நியாச யோகம், அந்த சாங்கிய யோகம் போறதுக்கு முன்னாடி கர்ம யோகத்தை அவசியம் அவன் கடைபிடிக்கணும். அதாவது கர்மயோகத்துல செய்யக்கூடிய எல்லாத்தையும் நீ பண்ணினாதான் உனக்கு அந்த சாங்கிய யோக நிஷ்டையை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றேன். அதாவது சாங்கிய யோக சாதனையில போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமும் மமக்காரம் இல்லாம, இங்க சொன்ன அந்த யஜ்ஞம் சொன்னோம் இல்லையா, ஸ்வதர்மம், அதை எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணி மனசுல இருக்கிற அந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற அந்த அழுக்கை எல்லாத்தையும் விலக்கி
அதுக்கப்புறம் அந்த மாதிரி தூய்மை ஆன அப்புறம்தான் உன்னால அந்த சாங்கிய யோகத்தை கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிற. அப்பதான் அதுல அந்த சாங்கிய யோகத்தையும் ஈஸியா நம்ம அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு. அதனாலதான் இங்க என்ன சொல்ற, சந்நியாசம் பெறணும்னா கர்மயோகம் பண்ணாமல் சந்நியாசம் பெறுவது இயலாது. இயலாது இல்ல, கடினமானது. சோ எளிதா இருக்கணும்னா நீ கர்மயோகத்தை கடைப்பிடிச்சிட்டேன்னா அடுத்தது அந்த சந்நியாசம் போறது உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். சோ இப்போ நம்ம யாராவது நோட்ஸ் எடுக்கிறேன்னா இந்த 6 பாயிண்ட்ஸ் கர்மயோகி அப்படின்னு சொன்ன உடனேயே 6 பாயிண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு அது டக்குன்னு வரணும். ஒரு ஒரு வார்த்தையில சொல்றேன், வேணுங்கிறவ எழுதிக்கோங்க. கர்மயோகினா என்ன? சமபாவனை. ஃபர்ஸ்ட் சமபாவனை, வெற்றி தோல்வி விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை, சமபாவனையோட இருக்கிறது. ரெண்டாவது பற்று இல்லாமல் இருக்கிறது, எது மேலையும் மோகம் இல்லாமல் இருக்கிறது. மூணாவது கர்ம பயன்களை துறப்பது, கர்மத்தை பண்றதோட சரி அந்த பயன் மேல கொஞ்சமும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது மூணாவது. இன்னொன்னு நாலாவது பகவானுடைய ஆக்ஞைப்படி நான் பகவத் சேவைதான் செய்கிறேன், நான் ஒண்ணு இல்லவே இல்லை, அதாவது மமாக்காரம்ங்கிறது இல்லாம செய்யறது. இன்னொன்னு எனக்கு தனக்கு விதிக்கப்பட்ட அந்த சாஸ்திரங்கள்ல சொன்ன அந்த கர்மங்களை செவ்வனே செய்வது அஞ்சாவது. அது ஆறாவது அந்த பகவானை மட்டும் மனசுல எப்பவுமே சிந்திக்கிறது. இது எல்லாம் தான் குவாலிட்டிஸ் ஆஃப் கர்மயோகி. இந்த 6 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தி சுத்தி இதுக்குள்ளதான் நம்மளுக்கு அந்த கர்மயோகிங்கும் போது ஒரு ப்ராப்பர் இலக்கணம்னா இந்த 6 பாயிண்ட்ஸ் தான். சமபாவனை, பற்றற்று இருத்தல், அப்புறம் பயனில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் எல்லாமே பகவான் ஆக்ஞா அப்படின்னு சொல்லி பகவத் சேவையா பண்ணிட்டு மமக்காரம் இல்லாம இருக்கிறது. அஞ்சாவது பகவானையே சதா சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்னு மெயினானது சாஸ்திரத்துல வர்ணாசிரமத்துக்கு தகுந்த மாதிரி விதிக்கப்பட்ட கடமைகளை விடாமல் செய்வது. இந்த 6ம் ஒரு கர்மயோகியினுடைய இலக்கணம். சோ இத ஃபாலோ பண்றவன் அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவான், அவன்கிட்ட எந்த கர்மமும் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்தது அதுதான் சொல்றேன். யோக யுக்தோ விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் நபி ந லிப்யதே. வித்யார் மேம். யோகயுக்தோ விஷுத்தாத்மா योगयुक्तो विशुद्धात्मा சாரி விஜிதாத்மா ஜிதேந்திரியः विजितात्मा जितेन्द्रियः சர்வபூதாத்ம பூதாத்மா सर्वभूतात्मभूतात्मा குர்வன்னபி ந லிப்யதே. कुर्वन्नपि न लिप्यते. योगयुक्तो विशुद्धात्मा विजितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मभूतात्मा कुर्वन्नपि न लिप्यते. योगयुक्तो विशुद्धात्मा विजितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मभूतात्मा कुर्वन्नपि न लिप्यते. ஓகே, சோ இந்த மாதிரி முன்னாடி சொன்ன அந்த 6ஐயும் கடைபிடித்து ஒரு முழு கர்மயோகியா இருப்பவன் அவன் ஆல்ரெடி பரமாத்மாவை அடைந்து விட்டான். அவன் அதுக்கப்புறம் அவன் கர்மங்களை செஞ்சுட்டே இருந்தாலும் அவன் அந்த கர்ம பந்தத்தில் திருப்பியும் ஒட்டுவது இல்லை அப்படின்னு சொல்றான். சோ அதுக்கப்புறம் அவனோட சாய்ஸ் தான் கர்மம் பண்றது பண்ணாம இருக்கிறதுன்னு. ஏன்னா அவன் ஆல்ரெடி அந்த இலக்கை அடைஞ்சுட்டான்.
சோ அவன் அப்புறமா கர்மம் பண்ணினா அப்படின்னாலும் உடனே அவனுக்கு அந்த கர்ம பந்தம் ஏற்படுவது கிடையாது அப்படின்னு சொல்றான். ஓகேவா? சோ கர்மயோகத்தினுடைய அந்த இலக்கணம், அதோட பெருமை, அத இப்ப சொன்னார். இப்போ திருப்பியும் கமிங் டு சாங்கிய யோகம். சாங்கிய யோகத்தினுடைய நடைமுறையை பத்தி இப்ப சொல்ல போறார். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். Yes, ma'am. நைவ கிஞ்சித் கரோமீதி Naiva kinjit karomiti. ஜிக்ரன் அஷ்னன் கச்சி சாரி என்னமோ உள்ளது. யுக்தோ மன்யேத தத்வவித் Yukto manyeta tatvavit. பஷ்யன் ஸ்ருவன் ஸ்பிருஷன் ஜிக்ரன். Pashyan shrunvandana, madam. ஆமா, பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன். Pashyan shrunvan sprishan jigran. என்ன சொன்னேனா? ஸ்ருவன்டேனா? ஆமா மேடம். சாரி சாரி. அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். Asnan gachan swapan swasan. Naiva kinjit karomiti. கிஞ்சித் சொல்லாதீங்க, கிஞ்சித் சா போட்டுக்கோ. Naiva kinchit karomiti yukto manyeta tatvavit pashyan shrunvan prashan jigran asnan gachan swapan swasan. Naiva kinchit karomiti yukto manyeta tatvavit pashyan shrunvan prashan jigran asnan gachan swapan swasan. கொஞ்சம் புக்கன்ல Yeah. 2 எண் இருக்குல்ல மம்மி? எங்கடா? கொஞ்சம் 2 எண் இருக்கு. வித்யா என்ன கேக்குற? இதுல இந்த ஜிக்ரன் 2 எண் இருக்கு மம்மி. இல்லையே. அஷ்னம்னா மாத்திக்கலாம். ஜிக்ரன் அஷ்னன்னு சேர்த்து இருக்கும். ஜிக்ரன் பண்ணிட்டு அஷ்ரன் அஷ்னன் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஓகே மேம். ஹேமாவதி மேம் என்ன கேட்டேன்? கொஞ்சம் Madam, please kindly split that first one. That no, madam, that is last word. ஓகே, தட் Prishwan, செகண்ட் லைனே நான் சொல்றேன். பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் இன்னு போட்டு முடிச்சுக்கோங்க. அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். ஓகேவா? நெக்ஸ்ட் கூப்பிட்டு மேம். பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ஹன். அங்கேயும் கிருண்ஹன் இன்னு போட்டு முடிச்சுட்டு உன்மிஷன்னு ஆரம்பிக்கணும். நோ இருந்ததுன்னா அதை ஊ பண்ணிக்கோங்க. உன்மிஷன் நிமிஷன் நபி இந்திரியா நீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். விஜயலட்சுமி ஸ்ரீராம் மேம். பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ஹன் प्रलपन् विसृजन् गृह्णन् உன்மிஷன் நிமிஷன்னபி उन्मिषन्निमिषन्नपि இந்திரியாணீந்திரியார்த்தேஷு इन्द्रियाणीन्द्रियार्थेषु வர்த்தந்த இதி தாரயன். वर्तन्त इति धारयन्. प्रलपन् विसृजन् गृह्णन् उन्मिषन्निमिषन्नपि इन्द्रियाणीन्द्रियार्थेषु वर्तन्त इति धारयन्. प्रलपन् विसृजन् गृह्णन् उन्मिषन्निमिषन्नपि इन्द्रियाणीन्द्रियार्थेषु वर्तन्त इति धारयन्. ஓகே, சோ இங்க அந்த சாங்கிய யோகிங்கிறவன் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், அந்த நிஷ்டைய ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு. ரொம்ப டஃப்பான இது. நமக்கு சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாம்.
இப்ப சாப்பிடும்போது நான் சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன்னே இருக்கக்கூடாது. நான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அது எப்படி முடியும் தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா இதெல்லாம் சாங்கிய யோகம்ங்கிறதே அதனாலதான் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவார். சோ இங்க என்ன சொல்றான்னா, அந்த சாங்கிய யோகிங்கிறவன் கடைபிடிக்க வேண்டியது, அதாவது அந்த புலன்களால் செய்யப்படும் அத்தனை செயல்களும், பார்க்கறது, கேட்கறது, தொடறது, மோர்றது, அப்புறம் சாப்பிடுறது, நடக்கிறது, தூங்குறது, மூச்சு விடுறது, பேசுறது, எதுலயுமே கண்ணை திறக்கிறது, மூடுறது, எதையுமே நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அவன் கொஞ்சமும் அந்த இது இருக்கப்படாது. இதெல்லாம் செய்வது நான் கிடையாது. இந்த நான் அப்படிங்கிற அந்த இதுவே இருக்கக்கூடாது. அதாவது புலன்கள் செய்யும் வேலை நான் பண்றேன் அப்படிங்கிறது, மூச்சு விடுறேன் நான் மூச்சு விடுறேன், அந்த மாதிரி ஒரு நினைப்பு அவனுக்கு இருக்கப்படாது அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்ல, நேத்தி கிளாஸ்ல. கனவுல பல்வேறு திங்ஸ நம்ம பாக்குறோம். தூங்கி எழுந்த அப்புறம் என்ன இருக்கிறது? நம்ம மட்டும்தான். நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் மாயை இல்லையா? அதாவது நம்மளுக்கு அது உண்மை கிடையாது அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு தெளிவு இந்த சாங்கிய யோகிக்கு இருக்கும். அதாவது கனவுல அவன் பாக்குற அந்த இது எதுவுமே நம்ம நம்ம பண்ணல அப்படிங்கறத அவன் எப்படி தூங்கி எழுந்த அப்புறம் உணர்றானோ, அந்த மாதிரியே இந்த ஞான இந்திரியங்கள் ஆகட்டும், கர்ம இந்திரியங்கள் ஆகட்டும், நம்ம மனசு, நம்ம பிராணன் எல்லாமே செயல்களும் நம்ம செய்யல, என்ன எல்லாமே அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த இது, அதுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை. இந்த புலன்களால் செய்யப்படும் அந்த செயலுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை. நான் தனி, நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருக்கணும். எதுவுமே தான் பண்ற மாதிரி நினைக்க கூடாது அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால்தான் சோ சாங்கிய யோகி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, எந்த செயலுக்கும் தான் கர்த்தா அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருப்பியும் கர்மயோகி பத்தி சொல்ல போறாரு. அதான் சொன்னேனே, மாத்தி மாத்தி வரும் இதுவும் அதுவும். பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ர மிவாம்பசா. விஜி ஸ்ரீனிவாஸ் மேம். பிரம்மண்யாதாய கர்மாணி ब्रह्मण्यादाय कर्माणि हेलो சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ सङ्गं त्यक्त्वा करोति यः லிப்யதே ந ச பாபேன लिप्यते न स पापेन பத்மபத்ரமிவாம்பசா. पद्मपत्रमिवाम्बसा ब्रह्मण्यादाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्बसा ब्रह्मण्यादाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन பத்மபத்ரமிவாம்பசா. அந்த பத்மன் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, ஆ, பத்ம sorry. மாத்தின்டேல் நீங்கோ, வரவே படாது. சரிம்மா, sorry. சோ இங்க என்ன சொல்ற அப்படின்னா, கர்மயோகி, கர்மயோகியுடைய சாதனை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றார். என்ன அப்படின்னா, பகவான்கிட்ட, அதாவது எல்லாம் நம்ம பண்ற எல்லா செயல்களும்
சாங்கிய யோகி என்ன சொல்றான், நான் தான் கர்த்தான்ற அந்த நினைப்பே இருக்கக்கூடாது. நான் முன்னாடி இங்க கர்மயோகிக்கு என்ன சொல்றா, அதே மாதிரி நம்ம செய்யற அத்தனை செயல்களும் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடு பகவானுக்கு அப்படின்னு சொல்றா. சோ பகவான்கிட்ட பக்தி இருக்கணும், அம்மா அப்பா பெரியோர்களுக்கு சேவை செய்யணும், நிறைய தானம் தவம், அப்புறம் அவ வர்ணாசிரமத்துக்கு தக்கபடி பொருள் ஈட்டுவது, அதாவது ரொம்ப பேராசை இல்லாம இருக்கிறது. அது மாதிரி மமக்காரம் இல்லாம எல்லாமே பகவானோடது, அவருக்காக அவரோட ஆணைப்படி அவரோட விருப்பப்படி அவர் எப்படி என்ன செய்ய சொல்றாரோ அந்த விதத்துல நான் பண்றேன் அப்படின்னு. அதாவது ஒரு பொம்மலாட்ட இத எப்படி அவன் அந்த பொம்மைக்கு அந்த இது கிடையாது, அவன் ஆட்டி வைக்கிறவன் அது மாதிரி அந்த பொம்மை ஆடும் இல்லையா பொம்மலாட்டத்துல, அந்த பொம்மலாட்ட பொம்மை மாதிரிதான் நான் காரியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அவன் என்ன சொல்றானோ அதை நான் அப்படியே செய்யறேன், அவன் விருப்பப்படி நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையோடு பரமாத்மாட்ட எல்லா கர்மத்தையும் அர்ப்பணம் பண்ணணும். அந்த மாதிரி யாரு அர்ப்பணம் பண்ணி கர்மங்களை செய்யறாளோ அவ பாவத்தினால் பாதிக்கப்படுவது இல்லை. எப்படி ஒரு தாமரை இலையில தண்ணி ஒட்டாம இருக்கோ அந்த மாதிரி அவன் மேல அந்த பாபம்ங்கிறது ஒட்டாம இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம பண்ற அத்தனை கர்மங்களுமே பகவானுக்கு சமர்ப்பணம், நல்லது கெட்டது எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பணம். நாம பண்ற கர்மங்கள் தப்பா கூட வாய்ப்பு இருக்குது மேம். எது அப்ப நாம பண்ற கர்மங்கள் இந்திரியங்கள் மூலமாக தப்பா போனா கூட பாவங்கள் ஒட்டாது அப்படின்னு எப்படி பாவம் ஒட்டும் இல்லையா? கர்ம பயன் மேல நீ பற்று வச்சாதான் உனக்கு அந்த விருப்பு வெறுப்பு எல்லாமே, அந்த பாவம் இது எல்லாமே. நீ பண்ற கர்மம் எதுக்குமே அதோடைய ரிசல்ட் மேல நீ பற்றே இல்லாம இருந்தா அது எல்லாத்தையும் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது, அந்த பாவமும் வராது புண்ணியமும் வராது. எல்லாத்தையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறது. அந்த மாதிரி பண்ணும்பொழுதே நம்ம பாவ செயலே பண்ண மாட்டோம். தெரிஞ்சு பண்ண மாட்டோம், ஒருவேளை தெரியாம பண்ணினா அது பாவம் நம்மளுக்கு சேராது. when you do it இந்த மாதிரி சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா, அதாவது வாயால நான் எனக்கு இல்ல அப்படிங்கறது இல்ல, எல்லாம் மனன் புலன் புத்தி எல்லாத்தையும் வசப்படுத்திண்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாபம் புண்ணியம் எதுவுமே, அதுதானே உங்களுக்கு கர்மபந்தத்துல இருந்து விடுதலைன்னே சொல்றார். கர்மபந்தம் இருந்தா தானே பாவம் புண்ணியம்லாம், உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைச்சுன்னா பாவமாவது புண்ணியமாவது எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட், காயேன மனசா புத்தியா கேவலை ரிந்திரியை ரபி யோகினஹ் கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. அலமேலு மாமி. காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி யோகி சொல்லக்கூடாது யோகி, யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. வெரி குட். சோ ஆத்ம சுத்திக்காக
இந்த கர்மயோகிகள் இந்த மாதிரி பண்றா. அவ வந்து மனசாலும் புத்தியாலும் புலன்களாலும் முழுமையாக பற்றை துறந்து அந்த சித்த சுத்தி அப்படின்பா இல்லையா, அந்த அடையறதுக்காக கர்மங்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா அந்த 6 பாயிண்ட்ஸ் சொன்னேன் பாருங்க, அதுக்குள்ளதான் நம்மளுக்கு வரும் எண்டுல. சோ இப்ப வந்து எப்பவுமே சொல்லுவாரு, அட்வான்டேஜ்னு ஒண்ணு சொன்னா டிஸ்அட்வான்டேஜ்னு ஒண்ணு வரும் இல்லையா, அந்த மாதிரி. சோ கர்மத்தை வந்து பண்ணாம நீ பற்றோட காரியம் பண்ணா உனக்கு என்ன தீங்கு விளையும் அதையும் சொல்றார். யுக்த கர்மபலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேண பலே சக்தோ நிபத்யதே. ஆனந்தி युक्तः कर्मफलं त्यक्त्वा युक्तः कर्मफलं त्यक्त्वा शान्तिमाप्नोति नैष्ठिकीम् शान्तिमाप्नोति नैष्ठिकीम् अयुक्तः कामकारेण अयुक्तः कामकारेण फले सक्तो निबध्यते फले सक्तो निबध्यते युक्तः कर्मफलं त्यक्त्वा शान्तिमाप्नोति नैष्ठिकीम् अयुक्तः कामकारेण फले सक्तो निबध्यते युक्तः कर्मफलं त्यक्त्वा शान्तिमाप्नोति नैष्ठिकीम् अयुक्तः कामकारेण फले सक्तो निबध्यते. சோ ஒரு கர்மயோகி நம்ம பார்த்தோம், கர்ம பயன்ல அவன் பற்று இல்லாமல் இருப்பான். அவன் பரமாத்மாவை அடைந்து அந்த பரம சாந்தி, அந்த அமைதியை அவன் பெறுகிறான். ஆனா பற்றோட கர்மத்தை செய்பவன் திருப்பியும் இந்த பிறப்பு இறப்பு இந்த சுழல்ல சிக்கறான். திருப்பியும் இந்த கர்ம பந்தத்தில் அவன் திளைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுதான் இங்க சொல்ற. அடுத்தது திருப்பியும் ஒரு சாங்கிய யோகி, அவன் வந்து அவனுடைய இத பத்தி சொல்ல போற. அடுத்தது தான் சொன்னேனே, இங்க மாத்தி மாத்தி வரும் கர்ம சாங்கிய கர்ம சாங்கிய அப்படி மாத்தி மாத்தி வருது. சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ் யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன் ந காரயன். வசந்தி மாமி. சர்வ கர்மாணி மனசா सर्वकर्माणि मनसा சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி सन्न्यस्यास्ते सुखं वशी நவத்வாரே புரே தேஹி नवद्वारे पुरे देहि நைவ குர்வன்ன காரயன். नैव कुर्वन्न कारयन् सर्वकर्माणि मनसा सन्न्यस्यास्ते सुखं वशी नवद्वारे पुरे देहि नैव कुर्वन्न कारयन् सर्वकर्माणि मनसा सन्न्यस्यास्ते सुखं वशी नवद्वारे पुरे देहि नैव कुर्वन्न कारयन्. அதாவது கிருஷ்ண பரமாத்மாக்கு அர்ஜுனனை அவ்வளோ பிடிக்கும். அதனாலதான் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியணும். கர்மயோகத்தை பத்தி மட்டும் தெரிஞ்சா போறாது, இன்னொன்னுத்திலையும் என்ன எப்படி அந்த மார்க்கம், அதுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேதான் மாத்தி மாத்தி இதுல இருக்கிற நல்லது கெட்டது, அதுல இருக்கிற நல்லது கெட்டது, பண்ணினா இது பண்ணாட்டா இது எல்லாமே அவர் திருப்பியும் திருப்பியும் அவருக்கு சொல்றார். சோ இங்கேயும் இதைதான் சொல்ற. சாங்கிய யோகிங்கிறவன் வந்து அதாவது ஏற்கனவே பார்த்ததுதான், அவன் வந்து நான் கர்த்தா, அதாவது செயல்கள்ல நான் கர்த்தான்னு நினைக்க மாட்டான் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி என்னுடைய உடல், இது என்னுடைய புலன்கள்,
என்னுடைய மனசு அப்படின்னு தனக்கும் இந்த புலன்களுக்கோ உடலுக்கோ மனசுக்கோ சம்பந்தம் அவன் வச்சுக்கவே மாட்டான். அது வேற, நான் வேற அப்படிங்கிற அந்த தெளிவு இருக்கும். அவனுக்கு தெரிஞ்சது எப்போதும் அந்த சச்சிதானந்தமயமான அந்த பரமாத்மாவிடம் அவன் ஒன்றி விடுகிறான். அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருப்பான். பரமாத்மாவோட அப்படியே ஒன்றி இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இந்த கர்த்தாங்கிற இந்த இது நான்கிறது முற்றிலும் அவன்கிட்ட விலகி விடுகிறது. அதனால நான்கிறது இல்லைங்கிறதுனால இது ஏன் உடம்பு, ஏன் மனசு, ஏன் புத்தி எதுவுமே கிடையாது. இந்த புலன்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் பேசுறேன்னா சாப்பிடுறேன்னா அது என்னமோ நடந்துன்னு இருக்கு, அவ்வளவுதான். நான் இல்ல, அது நான் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு தெளிவு ஒரு சாங்கிய யோகி அப்படி இருப்பான். நெக்ஸ்ட், ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுஹு ந கர்மபல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. பாலசுப்ரமணியன் மாமா. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி न कर्तृत्वं न कर्माणि लोकस्य सृजति प्रभुः लोकस्य सृजति प्रभुः न कर्मफलसंयोगम् न कर्मफलं संयोगम् स्वभावस्तु प्रवर्तते स्वभावस्तु प्रवर्तते न कर्तृत्वं न कर्माणि लोकस्य सृजति प्रभुः न कर्मफलं संयोगं स्वभावस्तु प्रवर्तते न कर्तृत्वं न कर्माणि लोकस्य सृजति प्रभुः न कर्मफलं संयोगं स्वभावस्तु प्रवर्तते. ஓகே. சோ அந்த ஆத்மாங்கிறது கர்மத்தை பண்றது கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது ஏன் மனுஷா எல்லாம் நான் பண்றேன், நான் அப்படின்னு கர்மத்தை நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த ஏன் அவ நினைக்கிறா அப்படின்னு. ஏன் அவன் அப்படி நினைக்கிறான், ஏன் அவன் கர்ம பலனை அனுபவிக்கிறவனா ஆகிறான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ற. அதாவது இத பண்றது நான் தான் கர்த்தா அப்படின்னு நினைக்க வைக்கிறது பகவான் கிடையாது. பகவான் அப்படி சொன்ன நீ எப்படி நன அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பகவான் மனுஷன்ட்ட நீ தான் பண்ற அப்படின்னு அவர் ஒன்னும் உனக்கு சொல்லி கொடுக்கல. அந்த எண்ணத்தை அவர் உண்டாக்குவது இல்லை. அந்த அஜ்ஞானி மனுஷன்கிற அந்த அஜ்ஞானி தான் அகங்காரத்தினால் தன்னை கர்த்தான்னு நினைக்கிறான். சோ நீ செய்யற செயலை பகவான் உனக்கு நிச்சயம் பண்றது இல்ல. நீ பண்ற அதுக்கும் பகவானுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ நல்லது பண்றியோ தீயது பண்றியோ, நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத பகவான் திட்டமிடுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ மொத்தத்துல பகவான் கர்த்தாவும் கிடையாது, கர்மமும் கிடையாது, கர்ம பயனும் கிடையாது. மூணுமே பகவானுடைய செயல் இல்லை. அதாவது நீதான் பண்றங்கிற அந்த எண்ணத்தை அவர் உண்டாக்குறது இல்ல. நீ என்ன பண்ணணுங்கிறதையும் கர்மம் பண்ணணுங்கிறதையும் அவர் உண்டாக்குறது இல்ல. அந்த கர்ம பயனை மேல இருக்கிற அந்த பற்றையும் அவர் கொடுக்கறது இல்ல. அதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்ற. அப்போ ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி தோன்றது? பகவான் நம்மள இந்த மாதிரி
கர்மத்தை நான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் பகவான் நம்மளுக்கு கொடுக்கலன்னா ஏன் அப்படி தோன்றது அப்படின்னா அந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்வ ரஜோ தமோ குணங்கள், அதெல்லாமா தான் சேர்ந்து இந்த செயலை செய்கிறது. அதாவது நமக்குள்ள அந்த மாயை அப்படிங்கிற அந்த இதை நம்மளுக்கு செய்யறது. பிரகிருதி புருஷ் ரெண்டும் வேற வேறங்கிற அந்த ஒரு மாய தோற்றத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதனாலதான் நான் பண்றேன்னு இந்த ஜீவாத்மாக்களுக்கு தோன்றது. அந்த அகங்காரத்தினால அவ இந்த மாதிரி ஒரு நினைப்போட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதனாலேயே அவளுக்கு அந்த கர்ம பந்தம் ஏற்படுகிறது, அந்த பந்தத்துல சிக்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ அந்த ஆத்மாங்கிறது நமக்குள்ள அந்த பரமாத்மா தோற்றுவிக்கல. இதெல்லாம் இந்த கர்மங்களும் சரி, கர்ம பயனையும் சரி, ஆர் நீதான் கர்த்தாங்கிற அந்த எண்ணத்தையும் சரி பகவான் தோற்றுவிக்கல. இது உன்னுடைய அந்த மாயையினால இது ஆறுது அப்படின்ற மாதிரி சொல்ற. நாதத்தே கஸ்யசித் பாபம் ந சைவ சுக்ருதம் விபுஹு அஜ்ஞானே நாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. பாக்யலட்சுமி மாமி. நாதத்தே கஸ்யசித் பாபம். பாக்யலட்சுமி மாமி. புவனேஸ்வரி மேம். Yes, ma'am. நாதத்தே கஸ்யசித் பாபம் नादत्ते कस्यचित् पापं ந சைவ சுக்ருதம் விபுஹு न चैव सुकृतं विभुः அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் अज्ञानेनावृतं ज्ञानं தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. तेन मुह्यन्ति जन्तवः. नादत्ते कस्यचित् पापं न चैव सुकृतं विभुः अज्ञानेनावृतं ज्ञानं तेन मुह्यन्ति जन्तवः. नादत्ते कस्यचित् पापं न चैव सुकृतं विभुः अज्ञानेनावृतं ज्ञानं तेन मुह्यन्ति जन्तवः. ஓகே. சோ அந்த தான் செய்யறேன் நான் கர்த்தா அப்படிங்கிற அந்த இது அஜ்ஞானத்தினால, அதாவது அவளுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அந்த ஆத்ம ஞானம்ங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அது நல்லா போட்டு கவர் ஆயிருக்கு. சோ அந்த கவர் எல்லாத்தையும் நம்ம அந்த அழுக்கை எல்லாம் நீக்கினோம்னா அந்த ஞானம் தானாவே வெளிப்படும். சோ அந்த மூடி இருக்கிறதுனாலதான் நம்ம நான் கர்ம அப்படின்னு கர்த்தா நான் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வருது. அதுதான் நம்மளை மோகத்தில் ஆழ்ந்து போக வைக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த ஸ்லோகத்துல டவுட் ஒண்ணு இருக்கு. எனக்கும் அது இன்னும் கிளாரிட்டி இல்லை. நான் அது தெரிஞ்சுண்டு சொல்றேன். என்ன அப்படின்னா இப்ப இந்த பாபம் புண்ணியம் எல்லாத்தையுமே பகவான்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நம்ம பண்ற அத்தனை கர்மங்களும் பயன் மேல பற்று இல்லாமல் பகவான்கிட்ட சமர்ப்பிக்கிறோம்னு. இப்ப உதய் கேட்ட மாதிரி நம்ம பாபம் பண்றோம், புண்ணியம் பண்றோம். ஆனா பகவான் அந்த பாபத்தையும் புண்ணியத்தையும் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கிறது போட்டிருக்கு இங்க சொல்றா இந்த ஸ்லோகத்துல. அப்பனா அதெல்லாம் எங்க போகும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் அது தெரியல, புரியல. நான் அது எங்க அப்பாட்ட யார்ட்டையோ கேட்டுட்டு நான் அதை கிளாரிஃபை பண்றேன். மேம் ஒரு தாட் இருக்கு மேம். எஸ், நம்ம அவ கர்ம பலன் நம்மளுக்கு ரீபர்த்ல இது இருக்கிறதுனால இட் மைட் பி கேரிட் ஓவர் டு தி நெக்ஸ்ட் பர்த் இல்லையா. நீ எல்லாத்தையுமே சுவாமிக்கு பகவானுக்கு அர்ப்பணம்னு பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கர்ம பலனே கிடையாது இல்லையா.
அப்ப நான் பூர்வ என்ன கர்ம சொல்றேன்னா, இது நம்மளுக்கு பகவான் அந்த கர்ம பலன்களை ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படின்னு போட்டிருக்கா. கர்ம பலனை நம்ம பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுடுறோம் அப்படின்னும் சொல்றோம். அப்ப அந்த பலன் எங்க போறது? அவரும் ஏத்துக்கல. அப்ப எங்க போறது? அதுதான் என்னோட கேள்வி. எனக்கு அது கிளாரிட்டி இல்ல. நான் கேட்டுட்டு சொல்றேன். ஓகே மேம், ஐ திங்க் யுவர் ஃபாதர் வில் பி ஏபிள் டு டெல். எனக்கும் ஐ அம் நாட் டூ ஷூர். நேத்து ரொம்ப நன்னா அது பண்ணாரு. ஓகே, நெக்ஸ்ட். ஞானேன தூ ததஜ்ஞானம் ஏஷாம் நாஷித மாத்மனஹ தேஷா மாதித்யவ. மியூட் போட்டுக்கோங்க பாக்யலட்சுமி மாமி, மியூட் போட்டுக்கோங்க. மாமி நான் சொல்ல தண்ணி குடிச்சுட்டு இருந்தேன். ஆദ്യം கூப்பிட்டப்போ தண்ணி குடிக்க போயிட்டேன். நான் சொல்லவா? ஒரே ஒரு நிமிஷம் மாமி. தேஷா மாதித்யவ ஞானம் பிரகாஷயதி தத்பரம். மாமியே சொல்லட்டுமா மேம்? சொல்லலாம் மாமி, வாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. தண்ணி குடிக்க போயிட்டேன். ஞானேன து ததஜ்ஞானம் ஞானேன து ததஜ்ஞானம் ஏஷாம் நாஷிதமாத்மனஹ ஏஷாம் நாஷிதமாத்மனஹ தேஷாமாதித்யவஜ்ஞானம் தேஷாமாதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். பிரகாஷயதி தத்பரம். சொல்லுங்க. தேஷாமாதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். ஞானேன து ததஜ்ஞானம் ஏஷாம் நாஷிதமாத்மனஹ தேஷாமாதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். ஓகே, தேங்க்யூ. சோ இப்ப அந்த ஞான யோக நிஷ்டைய பத்தி சொல்ல ஆரம்பிக்க போறார். அதாவது அவன் எப்படி அந்த சாதனையை பண்ணணும், அது மாதிரி ஆல்ரெடி அந்த மாதிரி இருக்கிற அந்த சாங்கிய யோகிகள், அவளுடைய பெருமை, அவளுடைய நிலை, அவளுடைய நடத்தை, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்ல போறார். தத் புத்தயஸ் ததாத்மானஹ. ததாத்மானஸ்ன்னு இருக்கு, இச எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. தத் புத்தயஸ் ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ் தத்பராயணாஹ கச்சன் த்யபுன ராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. மேம் தத்புத்தயஸ்ததாத்மானஹ தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவ்ருத்திம் புனராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ ஞானநிர்தூதகல்மஷாः தத்புத்தயஸ்ததாத்மானः தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞானநிர்தூதகல்மஷாः தத்புத்தயஸ்ததாத்மானः தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. ஓகே, சோ ஒரு சாங்கிய யோகி அந்த சாங்கிய யோக நிஷ்டையில அவன் என்ன பண்றான், அந்த பயிற்சியில என்ன பண்றான் அப்படின்னா, முதல்ல அவன் ஆச்சாரியர்களிடமிருந்தும் சாஸ்திரங்களிலிருந்தும் இந்த உலகம், இந்த இது எல்லாமே, பிரபஞ்சம் எல்லாமே மாயை அப்படிங்கறதும், அதே மாதிரி அந்த பரமாத்மா, அந்த பரம்பொருள் ஒண்ணுதான் நித்தியம் சத்தியம் அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிறான் முதல்ல. சாங்கிய யோகியுடைய அந்த இதுல
அவன் அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் அவன் பண்ணுறது. அதாவது இந்த பிரபஞ்சம்ங்கிறது எல்லாமே மாயை, அந்த பரமாத்மா பரம்பொருள் மட்டும்தான் சத் சித், அது மட்டும்தான் சத்தியம், அது மட்டும்தான் நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ மனச அந்த பரமாத்மாவிடமே அசையாமல் நிறுத்தி வைக்கணும். அவன் அந்த மாதிரி பண்றான். சோ மனச முதல்ல பரமாத்மா மேல லயிக்க வைக்கிறான். பரமாத்மாலேயே லயிச்சு இருக்கிறது அப்படின்னு சொல்றது. சோ அத பண்ணுவான். ஒன்ஸ் அத பண்ணின உடனே மனசு பரமாத்மா மயமா ஆன அப்புறம் அவன் புத்தி அடுத்த ஸ்டேஜ். புத்தியில அந்த பரமாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அவன் பார்க்கணும். அத அவன் கொண்டு வரணும். அடுத்த கண்ட்ரோல் அதுதான். மனச முதல்ல பரமாத்மாட்ட கம்ப்ளீட்டா செலுத்தியாச்சு. அடுத்தது புத்தியையும் அதுல செலுத்தணும். அந்த இதுல அது பண்ணறதுக்கு என்ன, நல்ல தியானம், தீவிர தியானம் பண்றது. அதுலயே பண்ணி அந்த புத்திய தனியா, அதாவது அந்த புத்தி வேற பரமாத்மா வேறன்னு இல்லாம அதோட ஒன்றி போயிடணும். சோ மனசை எப்படி அந்த பரமாத்மாவோடய ஒன்றிட்டான் முதல்ல, அதை முடிச்சுட்டு புத்தியையும் அதே மாதிரி அதுவும் அந்த மாதிரி தியானம் பண்ணி அந்த புத்தியையும் பரமாத்மாவோடயே லயிச்சு கொண்டு வந்துட்டான்னா அந்த புத்திங்கிறதும் அந்த சச்சிதானந்தமாவே ஆயிடுறது, பரமாத்மா மயமா ஆகிடுறது. அடுத்தது சோ மனம் புத்தி ரெண்டுமே பரமாத்மாவோட ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது அவனுக்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த மயக்கம் அவனுக்கு முற்றிலும் அழிந்து விடுகிறது. சோ அவனுக்கு அந்த திரிபுட்டின்னு சொல்லுவா. அதாவது தியான தியாத்ரு தியேய 3 சொல்லுவா. அதாவது தியானம் பண்றவன், தியானம் பண்ணக்கூடிய அந்த பொருள், அப்புறம் அந்த தியானம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர். 3ம் தனித்தனி அப்படின்னே அவனுக்கு தோணாது. எல்லாமே ஒண்ணுதான், பரமாத்மா மட்டும்தான் அப்படின்ற அந்த இது. சோ அந்த திரிபுட்டி தியான தியாத்துர்தேய அப்படிங்கிற அந்த ஒரு திரிபுட்டிங்கிறது அவனுக்கு கம்ப்ளீட்டா அற்று போய்கிடுறது. பரமாத்மாங்கிற அந்த ஒரு பொருள் மட்டும்தான் தனித்து அவனுக்கு விளங்கும் அப்படிங்கிறான். சோ சாங்கிய யோகிங்கிறது ஃபைனலா பார்த்தோம்னா தத்துவமசி சொல்லுவா இல்லையா. சோ அதுவும் நானும் ஒன்று அப்படிங்கிற அந்த நிலையில பரமாத்மாவோட ஒன்றிய நிலைக்கு போகும். சோ இப்படிதான் சாங்கிய யோகியுடைய பயிற்சி போகும் அப்படிங்கிற. மனசை கட்டுப்படுத்தி மனசு பரமாத்மாவோட ஒன்றி போறது. அடுத்தது புத்தி, புத்தி பரமாத்மாவோட ஒன்றி போறது. அது ரெண்டும் முடிஞ்ச உடனே அவனுக்கு அந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற அந்த ஒரு இதுவே இல்லாம எல்லாமே ஒண்ணுதான், அந்த ஒண்ணுதான் உண்மை, அந்த ஒண்ணுதான் சத்தியம், அது ஒண்ணுதான் நித்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வரும். அதுவாவே அவன் ஆயிடுறான் கடைசியில. அடியேன் குருஜி, எனக்கு ஒரு சந்தேகம் குருஜி, கேட்கலாங்களா? சொல்லுங்க குருஜி. இப்ப நம்ம என்ன செஞ்சாலும் அது எல்லாமே நம்ம பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டா பாவுனி நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அப்ப நம்மளுக்கு சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யறது நம்மளுக்கு சரின்னு தோணுறது செய்யறோம், நம்மளுக்கு தப்புன்னு தோன்றது நம்ம செய்யறது இல்லைங்க குருஜி. ஆனா நம்மளுக்கு தோணுறதும் அது கரெக்டா தப்பானும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம மனசாட்சி பிரகாரம் நம்ம நடக்கிறோம். அப்ப அது எல்லாமே பகவானோட இதுக்கே ஒப்படைக்கிற மாதிரிங்களா குருஜி? பண்ணறத நம்ம அப்படிதான் பண்ணணும். அதாவது மனசு முதல்ல தான் சொல்றேனே, நம்ம இதெல்லாத்தையுமே நாங்கிற அந்த இதுவே வரக்கூடாது. நம்ம செய்யறோம் நீங்க இப்ப சொல்றேன் பாருங்க, அது எதுவுமே இல்லாம அவ ஏதோ சொல்றான் நான் பண்றேன். அது அந்த தெளிவெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகும் மாமி. ஆக்சுவலா நம்ம எல்லாம் இன்னும் அந்த அஜ்ஞானம் தான், ஞானம் பிறந்தாதான் இதெல்லாம் நம்மளுக்கு மறையும். நம்ம எது பண்ணினாலும் நான் பண்றேன், ஏன் குழந்தை அந்த இதுவே நான் அந்த மமக்காரம்ங்கிறது துளியும் இல்லாம இருக்கணும் நம்ம. அப்பதான் நீங்க சொல்ற அந்த இதெல்லாமே நம்மளுக்கு வரும். சோ இதெல்லாம் பிராக்டிஸ் தான். அட்லீஸ்ட் இப்போ நம்ம மேக்சிமம் என்ன பண்ணலாம்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையுமே பகவானுக்கு கம்ப்ளீட்டா துளியும் நம்ம மனசுல, உன்னை யாராவது புகழறாளா அத மனசுல வச்சுக்காது, உன்னை யாராவது திட்டுறாளா அதையும் மனசுல வச்சுக்காது, துவேஷமும் வேண்டாம், ஆசையும் வேண்டாம், கோபமும் வேண்டாம், எதுவும் இல்லாம கம்ப்ளீட்டா எதுவுமே நான் பண்றது இல்ல, நடக்கிறது அவ்வளவுதான்
அப்படின்ற அந்த ஒரு இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வந்தோம்னாலே லைஃப்ல பாதி பீஸ் ஆஃப் மைண்ட். நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டு ஒரு கர்மயோக இந்த பயிற்சி பண்றோம், அது இதெல்லாம் மனசுல முதல்ல அந்த ஆசை இருந்தா பகவான்கிட்டயே நம்ம சரணடைஞ்சு எனக்கு இதுல ஈடுபடணும், எனக்கு நீயே எனக்கு படிப்படியா கைட் பண்ணி எனக்கு அந்த இதை கொடு, பக்குவத்தை கொடு, நான் என்ன பண்ணணுங்கிறத இது பண்ணு, நான் முழுசா நான் மனசார உன்கிட்ட சரணடைகிறேன் அப்படின்னு நீங்க கேளுங்க. அவரே நம்மள அடுத்த ஸ்டேஜுக்கு அழைச்சுன்னு போவார். நன்றி குருஜி. சோ இப்படிதான் பரமாத்மாவை நம்ம அடையறோம். அவன் சாங்கிய யோகிங்கிறவன் ஃபைனலா நானும் அதுவும் ஒண்ணு தத்துவமசின்னு சொல்லி இது பண்ணினான். சோ அவன் மனசுல எல்லாமே அவனுக்கு சமமா இருக்கும். எதுவுமே இது வேற அது வேற அதாவது எல்லாத்துலயும் அவன் பரமாத்மாவை காண்பான். பரமாத்மாவை எங்கேயும் காண்றது கிடையாது. அதாவது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் பரமாத்மாவை காண்றது, பரமாத்மாக்குள்ள எல்லாத்தையும் காண்றது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவன் பரமாத்மாக்குள்ள இந்த எல்லாத்தையும் காண்றான். ரொம்ப அழகா இருக்கும். இதுல படிக்க படிக்க நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி போயிடும். அதுதான் இல்ல. அதெல்லாம் இன்னும் நிறைய நம்ம படிச்சு அதுலயே நம்ம அந்த யோசனையிலேயே லயிச்சு கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து இதெல்லாம் யோசிச்சோம்னா ஏதோ நம்ம ஆனா பகவான்கிட்ட வேண்டிக்கலாம், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், புரியணும், எனக்கு அந்த இது வரணும்னு ஆசை இருக்குப்பா, ஒரு படி என்னை கைய பிடிச்சு மேல அழிச்சுன்னு போன்னு வேண்டிக்கலாம். பாப்போம். ஓகே, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். என்ன பண்ணாலும் 15க்கு மேல பண்ண முடியல என்னால. எக்ஸ்பிளனேஷன் வேற இருக்குல்ல மேம். ஜி அடியே சொல்லுங்க. அதாவது எனக்கு என்னோட இதுல சொல்ல இந்த லெவலுக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கிறதும் அவர்தான், பகவான் தான். ஆமா, இத கேக்குறது, சத்சங்கம் வந்தது, ஜாயிண்ட் ஆனது, இதெல்லாம் நம்ம காதால கேக்குறது எல்லாமே பகவானோட செயல் நான் நினைக்கிறேன். ஆமா, ஒன்னொன்னும் அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். அடியேன் தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, எண்டிங் யாராவது சொல்லுங்க. உமா சொல்றேன் மேடம். ஆல்ரெடி உமா சுவாமிநாதன் மாமி சொல்லிருக்கா, அதான் சொல்றேன் இன்னைக்கு. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீம் மஹீஷாः கோ பிராமணேப்யः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. ஓம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா வீதமஸ்து. இது மேடம் வீத தமஸ்து இல்லையா மேடம்? இல்ல தேஜஸ்வினாவதீதமஸ்து. ஓகே, தா இருக்கு மேடம், அதனாலதான். தேஜஸ்வினாவதீமஸ்து மா வீதமஸ்து. வீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோ மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் குருப்யோ நமக. கிருஷ்ணார்ப்பணமஸ்து. மேடம் முன்னாடி ஒரு ஸ்ரீய சொல்லலாமே. ஓகே மேடம். ஸ்ரீ குருப்யோ நமக. கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத். ஓம் தத். சாரி, அது சொல்ல